வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வராங்கன்னா, அவங்க வந்து பிள்ளைகளுக்காக, குடும்ப செலவுக்காக பொண்ணுங்க கையில் எப்போதுமே ரூபாய் இருந்துகிட்ருக்கணும். ஆனால் சில ஆண்கள் வந்து ரூபா கொடுக்குறதில்ல, யாரையும் நம்புறது கிடையாது. இவன் வீட்டில் தானே இருக்கா, சமையல் பண்ணுறா, வீட்டு வேலையில் இருக்கிற, இவளுக்கு எதுக்கு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் குடும்ப செலவுகளை கூட பார்க்க துப்பு இல்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அதுலேயும் நிறைய பேர் குடிச்சு போட்டு வந்து ஒய்ஃபு மேலே சந்தேகப்படுறது, அடிக்கிறது நிறைய குடும்பங்களை நடக்கிறத பார்க்க முடியுது. மெயினாக அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் வந்து போதை பழக்கம், அதெல்லாம் வாழ்க்கையை அழிச்சிரும். அதுவும் பொண்ணுங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்குன்னு எங்கேருந்து தான் கிளம்பி வந்திருக்காங்களோ தெரில. பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் மகாராணியாக இருந்துட்டு, ஆனால் பொண்ணுங்க ஒன்றும் மகாராணியாக நடத்தப்பட மாட்டாங்க. அது ஒரு சில வீடுகளில் இருக்கலாம். ஆனால் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அடக்கி ஒடுக்கி, அதாவது ஆண்களை அடித்து வளர்க்கணும், பெண்களை போற்றி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீ என்ன படிச்சிருந்தாலும் நீ வேலைக்கு போறியா, என்ன வேலை பார்க்குற, என்ன சம்பாத்தியம் பண்ணுற, நீ எதுவும் சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னா உன்னை மதிப்பேன். வேலைக்கு போனாலும் குறைய சம்பளம் வாங்கினா மதிக்க மாட்டேன். சம்பளத்தை வச்சு தான் எடை போடுவீங்க. பணத்தை வச்சு ஒருத்தர் எடை போடுறீங்கன்னா அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் என்னை சுற்றி உள்ள எல்லாருமே டாக்ஸிக்காக தாங்க இருக்கிறாங்க. யாருமே நான் முன்னுக்கு வர்றது பிடிக்கலை, நான் படிக்கிறது பிடிக்கலை. 40 வயசுக்கு அப்புறம் நீ படித்து என்ன செய்ய போகிற, நீ என்ன படித்து என்னத்தை கிழிக்க போகிற, கலெக்டர் வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. 50 வயசு வரைக்கும் நீ படிச்சுட்டு இருப்பியா, சாவது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருப்பியா, உன் பிள்ளை படிக்க 7th படிக்க, அடுத்து அவள் 8th போவா, அவளை நல்லா படிக்க வை. அவளுக்கு மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருப்பா, இங்கிலீஷ் கிராமர் கொஞ்சம் வராது, இருந்தாலும் அவள் ரொம்ப சோம்பேறி தானே. பிள்ளைகள் ரொம்ப பாடப்படுத்துது, பாடப்படுத்துது. மொபைல் வந்து அதில் இருந்து ஸ்க்ரோல் பண்ணி டிவி சீரியலை இப்போவுமே பார்க்காங்க. நான் வந்து எந்த நாடகமும் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் 10th படிக்கும்போது ஒரு மெட்டி ஒலின்னு ஒரு நாடகம் சூப்பராக இருக்கும், அது பார்ப்பேன். வீட்டில் அந்த டிவிலன்னா அது மட்டும், அந்த ஒரு நாடகம் மட்டும் பார்ப்பேன். ஆனால் இப்போ ஒரு நாடகம் பார்ப்பேன், அன்னம்னு ஒரு சீரியல் பார்ப்பேன். என் பொண்ணு, நான் இந்த கதைகள்லாம் பார்க்க விருப்பப்படுவேன், கதைகள்லாம் வாசிக்க ஆசைப்படுவேன். இந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் அதனாலேயே நிறைய ப்ரொஃபைல் ஐடியை ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணி லைக் போடுறது, கமெண்ட் போடுவேன். அதுமாரி கமெண்ட்டை படித்து பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். எல்லார் சேனலுக்கும் போவேன். எல்லார் சேனலுக்கும் போய் கமெண்ட் பாக்ஸை படித்து நைட்டானால் அந்த எனக்கு தூக்கம் வரலன்னு வைங்களேன், கமெண்ட்டை படித்து சிரிப்பேன். எனக்கு ஒரு செப்ரேட் ரூம் இருக்கா, பழைய வீட்டில் அப்படி செப்ரேட்டாக ரூம் கிடையாது. ஒன்று நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மாடிக்கு தான் போகணும். காலையில் சாயங்காலம் வாக்கிங் போகிறதுக்கு மாடியில் தான். எனக்கு மாடியில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த கார்டனு அப்படி மரங்களுக்கு இடையில், செடிகளுக்கு இடையில் இருக்கிறது, அங்கேயே கூலிங்காக இருக்கும் தெரியுமா, நல்ல சிலுன்னு காற்று வீசிகிட்டு இருக்கும். அங்கேயே எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது கதை, கட்டுரை, கவிதை எழுதுனா மாடிக்கு போயிடுவேன். ஒரு கண்டென்ட் எழுதுனா கூட அங்கே போய் எழுதுவேன். இப்போ வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து என்னுடைய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது வந்து என்னோடய லைஃப் பற்றி போட்டிருந்தேன், அதை டெலீட் பண்ணிட்டேன். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னுடைய சேம் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, நான் உங்கள் ஸ்டோரி பார்த்தேன், நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லவும் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. நம்ம சொல்லியிருக்கக்கூடாது. மீடியாவில் வந்து பொது இடத்துல நம்ம, அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப்பை பொது இடத்துல வந்து சொல்ல 4 பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத விஷயம். ஒருத்தரோட பர்சனல் பற்றி பேசவே கூடாது. இப்போவும் நாட்டில் என்ன பண்ணுறாங்க, யார் வேணாலும் வரட்டுமே, ஆனால் எதுக்கு ஒருத்தரோட பர்சனலை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணணும்? அந்த மாதிரி வேலையை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து என்னையை பற்றி எதுவுமே சொல்லிக்கிட மாட்டேன். ஆனாலும் ஷார்ட்ஸ் வீடியோ இதுலலாம் இன்டைரக்டாக சொல்லுவேன், டைரெக்டாக சொல்ல முடியாதுங்க. டைரெக்டாக சொன்னால் எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். ஆல்ரெடி சண்டையெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்குது, அதனால் பிள்ளைகளை பார்க்கணும் நமக்கு. அதுலேயும் ஒரு பிள்ளை ஆட்டிசம் சைல்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அவள் பேச மாட்டாள். அவளுக்கு கொஞ்சம் பிறக்கும்போதே மூக்கில் டியூபோட தான் பிறந்தது. ஏன்னா பழையது
அது ஒரு பெரிய கதை. என் கதை ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன், வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்தேன். பழையது மட்டும்தான் சாப்பிட்டேன். ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு சமையல் பண்ண தெரியாது, அது மட்டும்தான் இருந்தது. கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், மோர் மிளகா வத்தல் அதெல்லாம் வச்சு வறுத்து அதை மட்டும் சாப்பிடுவேன். பழையது, துவையல், புளியோதரை, புளித்தண்ணி, இதுதான் என்னோட சமையல். ஏன்னா அப்போ ஸ்கூல் படிக்க ஸ்டேஜில் நான் கல்யாணம் பண்ணது. எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு. நான் லவ் மேரேஜ் தாங்க பண்ணினேன். இந்த பூனையும் இப்படி இருக்கு பாலை குடிக்குமாங்கிற அளவுக்கு நீங்களாம் நினச்சிருப்பீங்க. இவங்களாம் லவ் மேரேஜ் பண்ணது. லவ் மேரேஜ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக ஆகிட்டு நிற்போம். ஆனாலும் அது ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை. நான் பண்ணது லவ் கிடையாதுங்க. எனக்கு யார் மேலேயும் லவ்வே வராது. சொல்லப்போனால் எனக்கு வந்து பேசுகிறது, பழகுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, ஃப்ராங்காக பேசுகிறது பிடிக்கும். இப்போ வந்து வீட்டில் யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேச முடியல. இப்போ வந்து வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்களா, பேசுவாங்களா, லைவில் நம்ம பேசுகிறோமா, புதுசாக ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுமா. அப்போ நம்ம மனசு விட்டு பேசும்போது நம்ம அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்காக யாரும் இல்லையே, அந்த லோன்லி ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஒருத்தரோட வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேட் கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது அந்த வாத்தியாரோட கமெண்ட் பாக்ஸில் போகும்போது அவங்க அம்மாவை பற்றிலாம் தப்பாக பேசினாங்க. அவர் வீடியோ பண்ணுறது அவரோட இன்ட்ரெஸ்ட், பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி அவரோட லைஃப் ஸ்டைல் விலாக தான் அவர் போடுவார். ஆனால் வந்து அவர் சாப்பிட்றது சில சமயம் இந்த வெஜிடேரியன் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். சிலது என்னாலேயே வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல தான். இருந்தாலும் அவரோட லைஃப் ஸ்டைல் அதை நம்ம ஒன்றுமே பேச முடியாது. இருந்தாலும் அது பைல்ஸுக்கு நல்லதுங்கிறதுனால சாப்பிட்டு வரேன், என்னமோ தெரியல. எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் அதை சாப்பிட்றவங்கள பற்றி நீங்கள் தப்பாகவும் பேசக்கூடாது. ஏன்னா உணவு சங்கிலி சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொருத்தருக்கு மனுஷங்களுக்கு விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி மனுஷங்களுக்கு உணவு சங்கிலி இருக்கும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பிரித்து வச்சுப்போம். இப்போ என்னையவே பாருங்கள், நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஏன்னா வான்னா போனான்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. ஏனென்றால், ஏனெனில் அப்படி சொல்கிறதுக்கு தான் நான் ஏன்னாங்க. ஏன்னா அப்படின்னு அவசரத்தில் பேசும்போது அப்படி வந்து எல்லாருக்கும் முக்கால்வாசி பேர் நான் சொல்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்காக எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் அப்படியா இப்படியா. அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலாம் பிறந்தேன். பெரிய சொல்லிக்கிடுவாங்க, சைவ பிள்ளை வாழு அப்படிம்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிக்காதுங்க. எங்கள் இதில் அது ஒரு இதாக அதை பெருமையாக பேசுவாங்க. அடிக்கடி அந்த மாதிரி பேசுகிறது, அதுவும் திருநெல்வேலி சைடு வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. உங்களுக்கே பிடிச்சிருக்கும் அந்த ஜாதி வெறி, மத வெறி, நிறவெறி இதெல்லாம் இருக்குது. எதுக்கு அப்படிலாம் இருக்காங்க? மனுஷங்களாக பாருங்கள், மனுஷங்களை மதிக்கணும். அவங்க கருப்பாக இருக்காங்களா, குண்டாக இருக்காங்களா, கலராக இருக்காங்களா, பாடி ஷேமிங் பண்ணுறது எதுக்காக? அப்படி ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க? அந்த வாத்தியார் கருப்பாக இருக்கார், கருப்பாக இருக்கார், அப்பியரன்ஸஸ் நல்லா இல்லை, அதனால அவரை வந்து தப்பாக பேசுகிறீங்க. அவர் பேசும்போது எவ்வளோ ஸ்மைல் இருக்குது, எவ்வளோ அழகாக ஒரு வீடியோ எடுக்கிறது, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு இருக்க டேலண்ட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக பேசுகிறாரு தெரியுமா, எவ்வளோ அழகாக பாடம் சொல்லி கொடுக்காரு. முகத்தில் இருக்க அழகு மட்டுமே யாரையும் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. கேரக்டரில் அழகு இருக்கணும், மனசு அழகாக இருக்கணும். மனசு அழகாக இருந்தால் அவங்க எல்லாருக்கும் அழகாக தெரிவாங்க. சரியா? அவங்க வாழ்க்கையில் வேணால் ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு பொண்ணு அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுவும் இல்லாமல் வாழ்க்கை இழந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணைங்கிறது வயசானதுக்கப்புறம் வேணுங்க, கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா யாருமே வந்து கல்வி பண்ண மாட்டாங்க. உடனத்தவன் இல்லைன்னா ஒரு முழம் கட்டலாம். அந்த இது கரெக்டு தாங்க. நானுமே என் பொண்ணுமே நிறைய ஃபீல் பண்ணுவாள். அப்பா இல்லைங்கிற ஃபீலிங் வந்து நிறைய இருக்கும். அவளுக்கு நம்ம அப்படி ஆக்கிட்டோமே அப்படின்னு என்னையும் நினச்சி தான் நான் இது பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஒரு கரெக்டான பர்சனை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அவள் லைஃப் நல்லா தானே இருந்திருக்கும். ராங் பர்சனை செலக்ட் பண்ண போய் தான்
நமக்கு வந்து வாழ்க்கையில் பல பாடங்கள் ஃப்ரீயாகவே கிடைக்கும். எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை 19 20 வயசில். என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 19 வயசில் கல்யாணம் பண்ணேன், 20 வயசில் பிள்ளை, 21 வயசில் வாழ்க்கை ஜாலி முடிஞ்சு. அன்னையிலிருந்து சண்டை சண்டை பிரச்சனை, பிள்ளை உண்டாயிரும் போதும் பிரச்சனை, பிள்ளை பிறந்த பிறகும் பிரச்சனை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகும் பிரச்சனை, நிறைய நிறைய பிரச்சனைகள், போராட்டங்களை, அதாவது உயிர் போகிற ஆபத்துலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். நான் பிழைச்சி வந்ததே மறுபிழப்பு. எனக்கு டெலிவரியில் வந்து ஒரு ட்ரே நிறைய ப்ளீடிங் வந்து ரொம்ப போயிடுச்சு. ஏன்னா 19 வயசில் எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் கட்டி கொடுத்தீங்க? இப்படி நாங்கள் எங்கே கட்டி கொடுத்தோம்? இவாளாம் கஷ்டப்படுறா, அவளா கல்யாணம் பண்ணிட்டு அவளா கஷ்டப்பட்டுட்டாக்கா அப்படின்னு. அப்போலாம் கல்யாணம்னு என்னன்னு தெரியாது, குடும்பம்னு என்னன்னு தெரியாது, வாழ்க்கைன்னு என்ன, குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும், வளர்க்கணும். என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும், யாருமே எனக்கு சொல்லலை. கைட் பண்ண ஆள் இல்லை, என்னை கைட் பண்ண ஆள் இல்லை. அதனால நான் ஒவ்வொரு விஷயமும் தேடினேன். ஒவ்வொரு வேலைக்காக போனேன், ஒவ்வொரு கம்பெனிக்காக போனேன். நிறைய ஃப்ராடு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நான் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்தேங்க, வீட்டுக்கு பக்கத்தில் 650 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்தேன். அந்த இதில் வந்து டைல்ஸு கல்லை கூட தூக்க சொல்லியிருக்காங்க. சீரழிஞ்சு செங்க சம்மந்து சோத்துக்கு லெட்டர் அடிக்க போகிறேன்னு ஒரு வாரத்தை எங்கள் அப்பா என்னைய பார்த்து சாபம் விட்டாங்க. அந்த வாரத்தை உடனே எனக்கு பலிச்சிட்டு டைல்ஸ் கல்லெல்லாம் தூக்கியிருக்கேன். இன்னும் கல் மண் அழுத வேலையிலும் அது மட்டும்தான் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலையும் குப்பை கொட்டிட்டு, ஜவுளி கடை, மில்லு, இந்த டெக்ஸ்டைல் மில்லு எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும். அடுத்து சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி மெயினாக எப்போதுமே லாங் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணிடுங்க, சரியா? எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு யூடியூப்பில் எப்படி சம்பாத்தியம் பண்ணணும்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்பேன், சரியா? அப்படியே நான் கிளாஸ் போட்டாலும் கம்மியான அமௌண்ட்டை தான் போடுவேன், அதிகமான அமௌண்ட்டு யார்கிட்டேருந்து வாங்க மாட்டேன், சரிங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.